ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை தான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நாளைய வெற்றி விடியலில் என் பிள்ளை உனக்கு செய்வினை செய்தவர்களை எல்லாம் நான் அடையாளம் காட்டப் போகின்றேன். என் தங்க குழந்தையே, அதற்காக நான் இன்று வந்திருக்கின்றேன். இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்த செய்தியினை கேட்காமல் சென்றால் உனக்குத்தான் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் போய்விடும். அதனால் இன்று உன் அம்மா உனக்கு சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் ஆட்டி படித்த ஒரு பிரச்சனையை இன்றே நான் உனக்கு முடிவுக்கு கொண்டு வரப்போகின்றேன். உன் இல்லத்தில் வந்த முன்னோர்கள் அதனை சரி செய்து விட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, உன் வாழ்க்கையில் உனக்கு செய்வினைகளை செய்து உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்த இவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பாடத்தினை புகட்ட வேண்டிய கட்டாயம் ஒரு தாயானவளாக எனக்கு இருக்கின்றது. இவர்கள் செய்த செய்வினையிலிருந்து நான் உன்னை காப்பாற்றி விட்டேன். ஆனாலும் செய்வினைகள் செய்ய நினைத்தது உனக்கும் செய்வினைகள் செய்து அதனால் நீ படும் கஷ்டங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக கிடைக்க வேண்டும் அல்லவா? அந்த தண்டனையை கொடுப்பதற்காகத்தான் இன்று உன் தாயானவள் நான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். உன்னிடத்தில் சொல்ல போகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் தங்க குழந்தையே, எந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் சண்டைகளாகவும் பிரச்சனைகளாகவும் உன் வீட்டில் எந்நேரமும் சண்டைகளும் சச்சரவுமாக வந்து கொண்டே இருக்கிறது அல்லவா? உன் இல்லத்தில் அமைதி என்ற ஒன்றே இல்லை. எதற்கெடுத்தாலும் சத்தம். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா? உனக்கு சத்தமிட விருப்பமில்லை. அவர்களிடம் சத்தமிட வேண்டாம் என்று சொன்னாலும் அவர்கள் கேட்பதாக இல்லை. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கிறார்கள் என்று சொன்னாலும் அவர்கள் அந்த கட்டுப்பாட்டில் இல்லை. இப்படி ஒவ்வொருவரின் மனநிலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் பொழுது எப்படியெல்லாமோ வாழ வேண்டும் என்று நினைத்த இந்த வாழ்க்கை என் தங்க குழந்தைக்கு இப்படி அடுத்தவர்கள் சிரித்து வேடிக்கை பார்க்கும் அளவிற்கு மாறிவிட்டதே என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நமக்கு மட்டுமே என் குடும்பம் இப்படி இருக்கிறதே என்று சொல்லி என் பிள்ளை நீ அத்தனை விஷயங்களும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? இப்படியெல்லாம் நடக்கவில்லை. சில காலங்களாகத்தான் இது போன்று ஒற்றுமை இல்லாமல் எப்பொழுதும் சண்டைகளும் சச்சரவுகளுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து எப்படி நாம் மீண்டு வர முடியும் என்று யோசிக்கின்ற நேரத்தில் என் தங்க குழந்தையே, உனக்கு முதலில் இந்த பிரச்சனை எதற்கு வந்தது என்று உன் அம்மா நான் சொல்லுகின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களின் மீது தவறு சொல்ல ஒன்றும் இல்லை. ஏனென்றால் இதுவெல்லாம் இவர்கள் செய்த செய்வினைதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரினுடைய மனநிலையை இவர்கள் மாற்றியதனுடைய விளைவுதான் இப்பொழுது உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகள். உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு இவர்கள் சூழ்ச்சி செய்து செய்வினையை வைத்து விட்டார்கள். அதன் செய்வினை சூழ்ச்சிதான் இப்பொழுது அதன் வேலைகளை காட்டி கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து நிச்சயமாக அவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும். இவர்களோடு இவர்கள் புதிதாக வைத்திருக்கின்ற இந்த பழக்கம்தான் உன்னுடைய குடும்பத்தின் சந்தோஷத்தை சீர்குலைத்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும். மற்றவைகள் எல்லாம் உன்னை விட்டு தானாக விலகிவிடும். என் தங்க குழந்தையே, இதனை நீ மறந்து விடாதே. இந்த தாயானவளிடம் கண்ணீர் விட்டு சிந்துகிறாய் அல்லவா? அம்மா, என் வாழ்க்கை இப்படியே சென்று விடுமோ என்று. இந்த வாழ்க்கையை இதற்கு மேலும் நான் எந்த விஷயங்களிலும் மகிழ்ச்சி அடைந்து விட முடியாதோ என்றெல்லாம் எண்ணி என் பிள்ளை நீ மனவேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, உன்னுடைய வேதனையெல்லாம் உன்னை ஆட்டி படைத்த இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த தாயானவளால் முடிய போகின்றது. நான் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வகிக்கப் போகின்றேன். என் குழந்தையே,
செய்வினை செய்த இவர்களுக்கு நான் கொடுக்க போகின்ற தண்டனை என்னவென்று உன் தாயானவள் நான் சொல்கிறேன். அவர்களுக்கு தண்டனை என்று சொல்வதை விட சரியான பாடத்தினை நிச்சயமாக புகட்டித்தான் ஆக வேண்டும். என் குழந்தையே, இவர்களினுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கின்றது தெரியுமா? நாம் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகலாம், இவர்களால் நம்மை என்ன செய்துவிட முடியும் என்று நினைக்கின்றார்கள் அல்லவா? ஆனால் உண்மையில் இவர்களுக்கு தெய்வத்தின் மீது பயமில்லை என்பதுதான் உண்மை. அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைக்கும் பொழுது தனக்கும் அது திருப்பி வரும் என்கின்ற எண்ணம் முதலில் இவர்களுக்குள் இருக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் அப்படி செய்யும் பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டாமா? இந்த கேடுகெட்ட மனிதர்களுக்கு தெய்வத்தின் மீது எந்த ஒரு பயமே இல்லை, தெய்வத்தை பற்றி எந்த ஒரு கவலைகளும் இவர்களுக்கு இல்லை என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? என் தங்க குழந்தையே, இதற்கான தண்டனைகள் இவர்களுக்கு கிடைக்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. இதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் மாற வேண்டிய காலம் வந்துவிட்டது. என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற அத்தனை சோதனைகளும் இனிமேல் நீ கேட்க வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை கஷ்டங்களுக்கும் பதிலடி தந்து அவை யாவும் உன்னை விட்டு விலக வேண்டும். யாருக்காக இத்தனை காலமும் பிரச்சனைகளை நீ சுமந்தாய் என்பதனை உணர்ந்து கொண்டால் இந்த செய்வினை செய்தவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படியே நீங்கிவிடும். என் தங்க குழந்தை, இவர்களுக்கு நான் கொடுக்க போகின்ற பாடம், எந்த ஒரு விஷயத்திற்காக உன் வாழ்க்கையில் செய்வினையை செய்ய இவர்கள் துணிந்தார்களோ, எந்த ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி உன்னை காயப்படுத்த இவர்கள் நினைத்தார்களோ, அந்த ஒரு விஷயத்தை நான் அவர்களுக்கே செய்து கொடுக்க போகின்றேன். செய்வினைகள் என்பது அத்தனை சாதாரணமான காரியம் கிடையாது. என் தங்க குழந்தையே, ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரினுடைய மனதை கலைத்து அவர்களுக்கு காயத்தை கொடுக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த விஷயம் நாம் கவனிக்கப்பட வேண்டியது. சரியான நேரத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விட வேண்டும். இவ்வளவு மோசமான எண்ணங்களோடு இந்த தீய மனிதர்கள் இங்கே இருப்பது சரியான விஷயம் அல்ல. இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் இனி உன்னை விட்டு விலகி செல்ல போகிறார்கள் என்று நினைப்பதில் ஒரு வகையில் உனக்கு சந்தோஷம் இருந்தாலும் மற்றொரு வகையில் இவர்கள் மீண்டும் நம்மை தேடி வருவார்களா? ஏனென்றால் நம்முடைய மனதுதான் இளகிய மனது ஆயிற்றே. தாயிருக்கிறது, மீண்டும் நம்மிடம் வந்து நின்றால் நிச்சயமாக இவர்களுக்கு நம் வாழ்க்கையில் இடம் கொடுத்து விடுவோம் என்கின்ற பயம் உனக்குள் இருக்கின்றது. என் பிள்ளையே, எல்லோருக்கும் ஒரு பொறுமை இருக்கின்றது. அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லையை கடக்காதவரை மட்டும்தான் அந்த வாழ்க்கை அவர்களால் உன்னுடைய வாழ்க்கையில் ஆட முடியும். அந்த எல்லை முடிந்துவிட்டது என்றால், இதற்கு மேல் இவர்கள் வாழ்க்கையில் ஆட முடியாது என்றால், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை செய்து கொண்டிருக்கின்ற நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் வேண்டுமென்றே நிம்மதியை குலைக்க அங்கும் இங்கும் ஓடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு வாழ்க்கை எந்த நல்லதையும் செய்து கொடுக்க போவது கிடையாது. எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு நன்மையை தரப்போவது கிடையாது. எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை பற்றி எந்த ஒரு சிந்தனைகளும் இல்லாமல் இவர்கள் அடுத்தவர்களின் மனநிலையை பற்றி கவலைப்படாமல் நாம் எதை வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று நினைக்கின்றார்களோ, அப்பொழுதே இவர்களின் வாழ்க்கையில் இருந்த அத்தனை விஷயங்களுக்கும் அவர்களும் முடிந்துவிட்டது. இதற்கு மேல் அவர்களுக்கு நன்மை என்று நடக்க எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அடுத்தவர்களின் நிம்மதியை கெடுக்க வேண்டும் என்று இவர்களுக்குள் எண்ணங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக இனி ஒரு நாளும் அவர்களினுடைய வாழ்க்கையில் நீ தலையிடவும் முடியாது. ஏனென்றால் நல்லவர்களாக இருந்தால்தானே அவர்கள் வாழ்க்கைக்குள் தலையிட வேண்டும். இவர்கள் இனிமேல் அவர்களுக்கான நேரத்தை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டியதுதான். ஏனென்றால் இந்த தாயானவள் அவர்களின் வாழ்க்கையில் இனி ஆடப்போகின்ற ஆட்டம் எப்படி இருக்க போகின்றது என்று என் பிள்ளை நீ கண்குளிர காணத்தான் போகின்றாய். அவ்வளவு எளிதாக இனி நான் அவர்களை விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, உன் மனதிற்குள் இருக்கிற வேதனைகள்
கவலைகளை எல்லாம் விட்டுவிட்டு உன் மனது சுமக்கின்ற சுமைகளை எல்லாம் மறந்துவிட்டு இனி நடக்கப் போகின்ற நன்மைகளை மட்டும் காண்பதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். உன் தாயானவள் உனக்கு நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். நீ வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உனக்கு நான் உன்னுடைய விருப்பப்படியே நடத்தி கொடுக்க போகின்றேன். என் தங்கமே, எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கை மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எந்த நேரத்தில் உனக்கு என்ன நடக்குமோ என்றெல்லாம் எண்ணி நீ தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று என்னுடைய தாயின் வாக்கினை நான் தர வரவில்லை. மாறாக உன் குலதெய்வத்தின் வாக்கு ஒன்றினை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். ஏனென்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வத்திற்கு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு நபரின் மீது அதிருப்தி ஏற்பட்டிருக்கின்றது. அந்த அதிருப்தியானது இன்று உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று அவர்களை தூண்டி இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் ஒரு மிகப்பெரிய காரணம் ஒன்று இருக்கின்றது. என் அழகு குழந்தையே, அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய குலதெய்வத்தின் மனதில் இருக்கின்ற நீங்காத அந்த வேதனைதான். என் குழந்தையே, நம் குலத்தில் இருக்கின்ற அவர்களே இது போன்று செய்கின்றார்களே என்று மிகுந்த மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய மனதிற்குள் இப்பொழுது என்னென்ன எண்ணங்கள் ஓடுகின்றது என்பதனை எல்லாம் இன்று நான் என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதனால் நான் சொல்வதை கேள். என் குலத்தில் யார் அப்படி செய்கின்றார்கள்? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள். குலதெய்வத்திற்கே அவர்கள் மீது வெறுப்பு வருகின்றது என்றால் அப்படி என்ன அவர்கள் செய்து விட்டார்கள், அப்படி என்ன நடந்து விட்டது என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்க குழந்தையே, இதனை நீ உன் குலதெய்வத்தின் வாயாலே கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த தாயானவள் உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை அப்படியே சொல்ல போகின்றேன். அவர்கள் என்னிடத்தில் என்ன சொன்னார்களோ அதனை நான் உன்னிடத்தில் அப்படியே சொல்லிவிடுகின்றேன். அது என்னவென்பதனை நீ முழுமையாக புரிந்து கொண்டு அதன்படி நடந்தால் மட்டும்தான் உன் குடும்பத்தில் என்ன நடந்தது, எதனால் இப்பொழுது இப்படி நடக்கின்றது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்வாய். என் செல்ல குழந்தையே, இதோ உன் குலதெய்வம் சொல்வதை நீயே முழுமையாக கேள். பிறகு நீயே முடிவெடு. என் தங்கமே, நான் தான் உன் குலதெய்வம். என்னுடைய குலத்தில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளையும் நான் ஒன்று போலதான் பார்க்கின்றேன். அதே போல அவர்களும் ஒற்றுமையாகத்தான் இருப்பார்கள் என்று நான் இதுநாள் வரையிலும் நினைத்து கொண்டிருக்கின்றேன். நான் இங்கே பாடுபடுவது என்னுடைய குலத்தில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருந்து இந்த குலத்தை நல்லபடியாக வழிநடத்த வேண்டும் என்றுதான். எனக்கு பூஜைகளை செய்யும் பொழுதெல்லாம் இவர்கள் ஒற்றுமையாக நின்று கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஆனால் இவர்களோ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா? என் அன்பு குழந்தையே, உனக்கு இந்த விஷயம் நிச்சயமாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவர்கள் என்னிடத்தில் வந்து சொன்ன ஒரு விஷயம் என் நெஞ்சை பிளக்கச் செய்து விட்டது. என் குழந்தையே, எனக்கு மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் தெரியும் என்று நினைக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னை பற்றி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதனை நான் மட்டும்தான் அறிவேன். அது எத்தனை பெரிய தவறான விஷயம் என்பதனை உனக்கு தெரிந்த பிறகு நீ அதனை உணர்ந்து கொள்வாய். என் குழந்தையே, இதை கேட்ட பின்பு அவர்கள் மீது நீ எந்த ஒரு விஷயத்தையும் நீ கேட்டு விடாதே. அவர்கள் மீது நான் மிகப்பெரிய வெறுப்பில் இருந்து வந்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, மிகப்பெரிய துரோகத்தை உனக்கு செய்ய வேண்டும் என்று அவர்கள் என்னிடமே வந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். நீ என்னுடைய குலசாமி அல்லவா? என் மனதில் இருக்கின்ற இந்த வேதனையை போக்கி தந்துவிட மாட்டாயா? என் மனதை அவர்கள் வேதனைப்படுத்தி இருக்கின்றார்கள் என் குழந்தை. அதனால் அவர்களை எப்படியாவது ஒன்றும் செய்ய வேண்டும், ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். வாழ்க்கையிலிருந்து மீள முடியாத அளவிற்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்திலேயே வந்து அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, அப்படி யாருடைய மனதில் நீ வேதனையை ஏற்படுத்தி இருக்கின்றாய் என்று சற்று சிந்தித்துப்பார். அவர்கள் இன்று உன் வாழ்க்கையே இருக்கக்கூடாது என்றல்லவா நினை
நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். நான் இங்கே ஒருவரின் ஒற்றுமைக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் சன்னதியில் வந்து நின்று கொண்டு நீ வாழக்கூடாது, நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று அவர்கள் சொன்ன வார்த்தை என் மனதை ரணமாக்கியது. நிஜமான உண்மை, என்னால் அதனை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. என் பிள்ளையே, என் பிள்ளைகள் ஏன் இப்படி சொல்கின்றார்கள், என்ன பிரச்சனை என்று பார்க்கும் பொழுதுதான் எனக்கு புரிந்தது. ஏதோ சிறு மனசங்கடங்கள் இருக்கின்றது, பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றது. அம்மா, உன்னிடத்தில் வந்து நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று எத்தனை தடவை நான் சொல்லி இருக்கின்றேன். ஆனாலும் கேட்பதில்லை. உன் பக்கம் தவறு இருக்கின்றதா, அவர்கள் பக்கம் தவறு இருக்கின்றதா என்று நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்புதான். தவறு இருப்பவர்கள் பக்கம் நின்று நான் நிச்சயமாக பேசவே மாட்டேன். யார் பக்கம் நியாயம் இருக்கின்றதோ அவர்களுக்காகத்தான் தன் நியாயத்தை வழங்க வேண்டியது என் கடமை. ஆனால் ஒருபொழுதும் தவறு செய்யாதவர்களுக்கு தண்டனை வழங்குவது என்பது என்னுடைய வேலை கிடையாது. எனக்கு என்னுடைய குழந்தைகளின் மனதை சரி செய்து கொண்டு அவர்களை நல்வழிப்படுத்துவது மட்டும்தான் என்னுடைய கடமையாகும். என் தங்க குழந்தையே, இது என்னுடைய வேலை. நான் நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் இத்தனை பாடுபட்டு கொண்டிருக்கின்றேனே தவிர ஒருபொழுதும் யாருக்கும் எந்த தண்டனையையும் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. உனக்கு இது போன்று செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் இன்னும் என்னவெல்லாம் செய்ய துணிவார்களோ என்று தெரியாமல் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி தெரியாமல் தான் அவர்கள் சற்று மனக்குழப்பத்திலே நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, நீ ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். யாரிடத்திலும் உனக்கு என்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் சரி, அந்த மனக்கசப்புகளை எல்லாம் உன்னிடத்திலிருந்து தூக்கி எறிந்துவிட்டு எந்த ஒரு சண்டைகளும் இல்லாமல் அவர்களினிடத்தில் நீ இது வேண்டாம், இந்த விஷயத்தில் நாம் பொறுமையாக இருப்போம், நாம் சற்று ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று விட்டு கொடுத்தாவது போக வேண்டும். அதற்காக நீ எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று உன் தாயானவள் நான் சொல்லவில்லை. என் குழந்தையே, நான் உன் குலதெய்வம். எதுவாக இருந்தாலும் அதை என்னிடத்தில் விட்டுவிடு என்றுதான் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, நீ என்னிடத்தில் விட்ட பிறகு நான் அதையெல்லாம் பார்த்து கொள்வேன். அது என்னுடைய பொறுப்பல்லவா? அதன் பிறகு அவர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்து விடுகின்றேன். அவர்களுக்கு தகுந்த தண்டனையை நான் கொடுத்து விடுவேன். பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது என்று சிலர் ஆடுகின்ற ஆட்டம் எல்லாம் கொஞ்ச நாள் தான் இருக்க போகின்றது. அதை பற்றி எல்லாம் என் குழந்தையே நீ கவலைப்பட வேண்டாம். நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். யாரெல்லாம் நீதியை, தர்மத்தை மீறி எந்த ஒரு விஷயத்தை செய்கிறார்களோ, நம் குலத்திற்கு அவமானத்தையும் அவப்பெயரையும் உண்டாக்குகிறார்களோ அதற்கான தண்டனையை நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும். அது எல்லோரும்